ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ ஃபைல் இன் பைத்தான். பைத்தானில் ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் வாட், ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த சிஸ்டத்தில் அந்த பேக்கேஜில் இருக்கும். அதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் எ ஃபைல் வி மஸ்ட் ஸ்பெசிஃபை த மோட். அதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அந்த மோடு வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மோட் அதை ரீடு ரைட்டு அப்பெண்ட் ஆஃப் அந்த மாதிரி மோடு இருக்குது இல்லையா, அந்த மோடு வந்து நம்ம எந்த டைப் நம்ம வந்து சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கணும். அவருடைய சின்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ன்றது எனி நேம், இது எந்த நேமானா கொடுத்துக்கலாம். எஃப்ன்றது வேரியபிள் நேம் தான். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம். நம்மளுடைய ஃபைல் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் ஃபைல் நேமு. ஃபைல் நேம் டாட் கமா மோடு மீன்ஸ் RAW எது வேணாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். when we execute the above command with proper file name, இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். க்ரியேட் பண்ணி வச்சா நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் ப்ராப்பராக அதோட மோடு வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து எந்த இது இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எ ஃபைல். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த ஃபைலை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் என்ன ப்ரீ டிஃபைன் ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்கும், என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும் ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதோடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f.close off அப்படின்னு தான் இதை நம்ம வந்து கொடுப்போம் ஒரு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பைத்தானில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, த ஃபைல் ஆப்ஜெக்ட் வி கெட் வென் வி ஓப்பன் எ ஃபைல் ஆஸ் மெனி ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் வந்து ஏற்கனவே பைத்தானில் வந்து வச்சுருப்பாங்க. which can be called to get the information about the file. அது மூலிமா அந்த ஃபைலும் மோடும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா f.name அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபைல், எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோமோ அதோடைய நேமு. f.modeனா மோடு, அதாவது ரீடா ரைட்டா அப்பெண்டா அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதான் மோடு. f.closeனா க்ளோஸ்டு, அந்த வேல்யூ வந்து க்ளோஸ், அதாவது நம்மளுடைய ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக f.closed. f.readableனா இப்போ இந்த ஃபைல் வந்து ரீட் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா, ரீட் பண்ண முடியும்னா ட்ரூன்னு வரும், ரீட் பண்ண முடியாதுன்னா ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா f.writable அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைல் வந்து ரைட் பண்ண முடியுமா இல்லை முடியாது. அதே மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன் தான் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட் பண்ண முடிஞ்சால் நமக்கு ட்ரூன்ற அவுட்புட் வரும், ரைட் பண்ண முடியலன்னா நமக்கு ஃபால்ஸ் என்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓப்பனிங் ஃபைலுக்கு ஓப்பனிங் ஃபைல் வந்து இங்கே F1 கொடுத்துருக்கேன். இது எந்த வேரியபிள் வேணாலும் கொடுத்துருக்கலாம். திஸ் இஸ் த வேரியபிள் நேம். ஓகேவா, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஓப்பன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா text.txt நான் ஏற்கனவே நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நோட் பேடில் text.txtயில் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்றது இருக்குன்னா மெசேஜ்னா ரீட் ஆஃப், ஆர் ப்ளஸ் மீன்ஸ்னா அது ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணலாம். இப்போ ஆர் ப்ளஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஆர் ப்ளஸ் தான் ரீட் அண்ட் ரைட்டு. ஆர்ன்னு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா அது வந்து ரீட் அண்ட் ரைட். ஓகே, ரீட் அண்ட் ரைட் தான். இப்போ வந்து நம்ம இப்போ இது கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த text.txt கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகும். இது வந்து ரீட் அண்ட் ரைட் நம்ம வந்து ரெண்டுமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுத்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பைனரி ஃபைல்ஸு. பைனரி ஃபைல்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆர்பி அதாவது பைனரி ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண போகிறோம். இங்கே பைனரின்றதுல நமக்கு என்ன வரும், ஆர்பி ப்ளஸ் ரீட் அண்ட் ரைட். ஆர்பி ப்ளஸ் மீன்ஸ் ரீட் அண்ட் ரைட்டு ரெண்டுமே பண்ண போகிறோம். இது வந்து பைனரி ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்மட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்களா, க்ளோசிங் எ ஃபைல். ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதே மாதிரி டெக்ஸ்ட் நேம் நான் கொடுத்துட்டேன். f.read-off எல்லாம் வரும். அண்ட் தென் க்ளோஸ், ரீட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் ஆஃப் கொடுக்குறோம். அதே மாதிரி ரைட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணோன்னா ஒன்று எப்படி இருக்கணும், ரீட் இருக்கணும் இல்லை ரைட் பண்ணணும், அப்போ தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் ஆர் ரைட் நம்ம எதாவது ஒன்று பண்ண போகிறோம். ரீட் அண்ட் ரைட் எதாவது ஒன்று. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எ ஃபைல் என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் ரைட்டிங் அண்ட் ரீடிங் எ ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.